வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு மிதுன ராசி, மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம் இதில் ஜனனம் செய்த நண்பர்களின் யோக காலத்தை பார்க்க இருக்கின்றோம். இதில் மிதுன ராசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் எடுத்து ஒரு 4 வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் நம்மளை கேட்டாங்க அப்படின்னாக்கா, முதல் தரமாக சொல்ல வேண்டிய வார்த்தைகளை இங்கே நம்ம பார்ப்போம். அதாவது ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் உள்ள அனைத்து நிலைப்பாடுகளையும் இவங்க ரொம்ப நேசிக்கின்ற ஒரு அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா இவங்க தான். அதாவது தாவரங்களாகட்டும், தாவரத்துக்கு மரம், செடி, கொடி இந்த வகை உயிரினங்களுக்கும் இவங்க ரொம்ப அன்பு செலுத்துவாங்க, பாசம் வைப்பாங்க. ஒரு செடி வாடி போச்சுன்னா கூட ஏன் வாடிச்சு, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு அதுக்கு எதனா ஒரு உதவி செய்யணும், அதை திரும்பவும் துளிர் விட வைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. அதே போல் பெட் அனிமல்ஸ் என்று சொல்லக்கூடிய வளர்ப்பு பிராணிகள் இருக்குது இல்லைங்களா? ஒரு கிளி ஆகட்டும், ஒரு புறாவாகட்டும், ஒரு கோழி, ஒரு பூனை, வீட்டில் வளர்க்குற நாய், இப்படி பசுமாடு, ஆடு, இப்படி எந்த ஒரு வளர்ப்பு பிராணிகள் மீதும் ரொம்ப அக்கறை வச்சிட்ருப்பாங்க, பாசம் வச்சிட்ருப்பாங்க. உறவுகள் மீது தாய், தந்தை, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, மாமன், மச்சான், மாமனார், மாமியார், மனைவி, குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு உறவுகள் மீது அதீத ஒரு பாசம் வைத்திருக்கும் ஒரு அன்பர்கள் அப்படின்னு சொன்னால் இவங்க தான். இந்த ராசியில் பிறந்த அன்பர்களை பொறுத்தவரையிலும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, 4 பேர் இருக்கிற இடத்துல இவங்க இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா இவங்க இருக்கிற இடத்துல 4 பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த ஒரு பீப்புள்ஸோடு இருக்கணும். அடுத்ததாக இவங்களுடைய ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா, வெறும் கையும் காலோடும் எந்த இடத்துல இவங்களை எடுத்துகிட்டு போயிட்டு விட்டோம்னாலும் இவங்கள பொறுத்தவரையிலும் இவங்க பிழைச்சிக்குவாங்க அப்படின்ட்டு நம்பி இவங்களை விட்டுட்டு வரலாம். என்ன காரணம் அப்படின்னாக்கா, எந்த இடத்துல இருக்கிறாங்களோ, எந்த சூழலில் இருக்கிறாங்களோ, அந்த சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் அந்த புத்திசாலித்தனமும் சாதுரியமும் சாமர்த்தியமும் இவங்கக்கிட்ட நிறைந்து இருக்கும். அது இவங்களுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்படி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கென்று ஒரு தனித்துவமான விஷயங்கள் அப்படியே அடுக்கிக்கிட்டே போகிறாங்க, அந்தளவுக்கு இருக்குது. அதே போல் மற்றவர்களை சிரிக்க வைத்து சிந்திக்க வைக்கும் ஆற்றல் யாருக்கு இருக்குதுனாக்கா இந்த மிதுன ராசி அன்பர்கள்கிட்ட அதிகமாக உண்டு. கலைத்துறை நாட்டம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். அதாவது எழுதுவது, அது கணக்காக இருந்தாலும் சரி, கவிதையாக இருந்தாலும் சரி, கதையாக இருந்தாலும் சரி, பாடல்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த எழுத்தாற்றல் அப்படிங்கிறது இவங்ககிட்ட சூப்பராக இருக்கும். சங்கீத ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, இசைத்துறை, அதில் பெரிய ஈடுபாடு. அதாவது ஒன்று அதை கேட்டு ரசித்து புரிந்து கொள்ளும் அன்பர்களாக இருப்பாங்க. இல்லைன்னா அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அந்த சங்கீதத்தை சொல்லி கொடுக்கும் ஒரு ஆசிரியர்களாக இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் பெரும்பான்மையானவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ கலைத்துறையில் ஒரு நல்ல நாட்டம் இருக்கும். சினிமா, கலைத்துறை அப்படிங்கிறதுல ஒரு சிறந்த நாட்டம் உள்ள அன்பர்களாக இருப்பாங்க. கதை, கவிதை, பாடல்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தனித்துவமாக இருப்பாங்க. எழுத்துத்துறையில் ஒரு தனித்துவமாக இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது புத பகவானின் தனித்துவமான ஒரு ராசி. அதிலும் இது ஒரு ஆண் ராசி அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இந்த வீட்டில் உச்சம் நீச்சம் என்ற ஒரு பேதம் இந்த வீட்டில் இல்லை. மற்றைய ராசிகளில் கிடைக்கப்பெறும் ஒரு அமைப்பு இந்த ராசிக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆக மொத்தமாக ஆளுமையை செல்லக்கூடிய ஒரு கிரகமாக புத பகவான் இருக்கிறார். அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம மேலே சொன்ன இந்த அமைப்புகள் இவங்கக்கிட்ட இயல்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஆக திரும்பவும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, நகைச்சுவை விரும்பிகள். முதல்ல நல்லா சிரிக்க சிரிக்க பேசக்கூடிய அன்பர்கள் யாரா அப்படின்னாக்கா இவங்க தான். அடுத்ததாக எல்லோரையும் விரும்பக்கூடிய ஒரு நபர்கள். அதாவது யாரையும் எதிர்த்துக்க மாட்டாங்க.
உறவுகளோடு இருக்கணும்னு ஆசைப்பட்றோம், கூட்டு குடும்பமாக இருக்கணும், நம்ம உறவுகள் நம்மளை விட்டு பிரியக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. எல்லோரையும் அரவணைத்து போவாங்க. புதனுடைய அந்த தனித்துவமே அதுதான். எல்லாரும் வேணும் அப்படின்னு யாரையும் எதிரியாக ஆக்கிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாடு. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, உயிரினங்கள் மீது ஒரு நல்ல அக்கறை வச்சிட்ருப்பாங்க, ஒரு பாசம் காட்டுவாங்க, அரவணைத்து போவார்கள் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்போது இந்த ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் வந்து மிருகசீரிடத்தின் கடைசி 2 பாதங்கள், அதாவது வந்து 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும், அதுக்கடுத்தது திருவாதிரை நட்சத்திரம், அதுக்கடுத்தது புனர்பூசத்தின் முதல் 3 பாதங்கள் இந்த மிதுன ராசியில் இருக்குது. ஸோ இந்த மிதுன ராசியில் முதல்ல வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுகின்ற போது அவங்களுக்கு வந்து ஒரு யோக காலம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சனீஸ்வர பகவானின் தசை காலங்கள் இவங்களுக்கு வந்து பெரிய யோகத்தை செய்யும். ஏன்னா அந்த அமைப்பில் தான் வந்து சனீஸ்வர பகவானின் அந்த தசா காலம் அப்படின்னும் போது அது வந்து பாக்யாதிபதி தசை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அது வந்து ஒரு நல்ல யோகத்தை செய்யும் அமைப்பாக இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை பொறுத்தவரையிலும் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் இதில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஆயில்ய நட்சத்திரம் கொஞ்சம் புத பகவானுடைய தசை அப்படின்னு சொல்லிட்டு 1-4க்குரிய புத பகவானுடைய தசை அப்படின்றது கொஞ்சம் ஃபேவராக இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களின் யோக காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்ற பொழுது கேது தசை இவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ இந்த மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் இதில் ஜனித்த அன்பர்களின் ஒரு யோக காலம் அப்படிங்கிறத வந்து சந்திர பகவானை மையப்படுத்தி நம்ம வந்து உங்களுக்கு வந்து பரிந்துரை செஞ்சுருக்கோம். இதை நீங்கள் வந்து உங்களுக்கு வரும் ஜாதகங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகங்களை அப்ளை பண்ணி பாருங்கள், அல்லது உங்களுடைய உறவினர்கள் யாராச்சும் இந்த மாதிரி பிறந்து இந்த தசைகளை கடந்து இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த தசையை ஒரு நல்ல யோகத்தை செஞ்சுதா அப்படின்ட்டு ஒப்பீடு பண்ணி பார்த்து உங்களுடைய கருத்துக்களை மறவாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவேற்றம் செய்யுங்கள். சரிங்களா? இந்த பதிவு பொறுத்தனாலும் உங்கள் எல்லோருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகின்றோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்டுக்கிறோம். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.